ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த இடத்தில் சொல்லும்போது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அவர் எண்ணி முடியாத அதிசயங்கள், கவுண்ட்லெஸ், அதாவது எவ்வளவு எண்ணி பார்த்தாலும் அதை தாண்டி அதிசயங்களை செய்கிறதா நம்முடைய ஆண்டவர். பாருங்கள், இன்னைக்கு யோபுடைய வாழ்க்கையில கூட அதை பார்க்கலாம். நினைத்து கூட பார்க்காத காரியங்கள் நடந்துச்சு. ஆனா அந்த முடிவு நினைத்து கூட பார்க்காத விதமாய் அமைந்தது. 10 பிள்ளைகளை இழக்கிறாரு, உடைமைகளை, சொத்துக்களை, பொருட்களை எல்லாமே போச்சு. சுற்றிலும் ஒண்ணுமே இல்ல, உயிர் மட்டும்தான் சரீரத்தில் இருக்குது, ஹெல்த்தும் அவுட். ஆனா இனி முடிஞ்சு போச்சு, சகாப்தம் யோபுடைய சரித்திரமே முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. அங்கதான் ஒரு ஆரம்பமே வருகிறது. பட்டு போன, விளர்ந்து போன, நம்பிக்கை அற்றுப்போன ஒரு நிலைமை. ஆனா கர்த்தர் அதே யோபு என்ன பண்றாரு தெரியுமா? திரும்ப ஆசீர்வதிக்கும் போது எல்லாம் டபுள் போர்ஷன், ரெட்டிப்பான நன்மைகளை பெற்று மற்றவங்க நினைத்து, ஏன் யோபுவே நினைத்து பார்த்திருக்க மாட்டாரு. அதான் காட்ஸ் டூயிங், ஆண்டவருடைய செயலுங்கிறது அதுதான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புறாரு. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கண்டாம். இனி அவ்வளவுதான் உலகம் சொல்லலாம், மற்றவர் சொல்லலாம், மருத்துவம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. அவரால் முடியுமே, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள வந்துருங்க. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிறைய குட்டி குட்டி தீவுகள் ஏராளமா உள்ள பகுதியில மிஷினரி ஊழியங்கள் செய்ய போய் தாமஸ் என்ற அவருடைய மனைவி நல்லா ஊழியம் போயிட்டு இருக்குது. அவங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்து அங்க ஊழியம் செய்ய வந்தவங்க. நல்லா அந்த தீவு முழுவதுமே மாறிடுச்சு. குட்டி குட்டி தீவா இருக்குன்னா 200 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு தீவுடைய தலைவன் அதை கேள்விப்படுறான். அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், அவங்களுக்குள்ள வந்த பொருளாதார வளர்ச்சி, அவங்களுக்குள்ள வந்த நாகரிகம், அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் அவன் கேள்விப்பட்ட உடனே அவனே வந்து பாக்குறான். சொன்னது பொய்யா உண்மையான அங்க பார்க்கும்போது ஜனங்கள் ஆராதிக்கிற விதம், சந்தோஷமா இருக்கிறது, ஆகாரம், இவங்க ஆடை அணிகிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா அவன் கொஞ்சம் அப்படியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அப்ப அவன் அந்த ஊழியத்தை கேட்கிறான், ஐயா நீங்க எங்களுடைய தீவுக்கு வந்து ஊழியம் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், நாங்க தாராளமாக வர்றோம். எங்களுடைய இது இங்கிலாந்து தேசத்துல இருக்க எங்களுடைய ஹெட் ஆபீஸ், அங்க இருந்து நாங்க அனுமதி பெற்று வருகிறோம்னு சொல்லி அங்க கடிதம் எழுதுறாங்க. அங்க போய் உடனே அந்த எஃபர்ட் எடுக்கிறாங்க. பதில் வரல. அவங்க எதிர்ப்பு கொடுக்கல, போகக்கூடாதுலாம் சொல்லலாம். அவங்க ப்ராப்பரா எங்களுக்கு ஒரு அனுமதி வேணும், அதுக்கு பிறகு வரோம்னு சொல்லிட்டாங்க. வந்து நாட்கள் ஆச்சு, 1 வாரம், 1 மாசம், 2 மாசம், எந்த பதிலுமே வரல. 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு பையன் ஒரு சின்ன பொருள் மாதிரி ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த மிஷினரி கையில கொடுக்குறான். கடற்கரையில் நான் விளையாடிட்டு இருந்தேன், தண்ணியில விளையாடும் போது இது வந்து பட்டுச்சு. எடுத்து பார்த்தா இது ஒரு மாதிரி சின்ன பேக் மாதிரி, ஒரு ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா பேக் பண்ணி தண்ணியில நனையாம இருக்கிறதுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்கும் போது அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல லெட்டர்ஸ் இருக்குது. லெட்டர்ஸ் இருந்து உள்ள பார்த்தா இவங்களுடைய அனுமதி கடிதம், இவர் இங்க இருந்து தகவல் கடிதம் அனுப்பி அது கிடைச்சு உடனே பதில் எழுதியிருக்கிறாங்க, இங்கிலாந்து தேசம் நீங்கள் போய் அங்க ஊழியம் செய்யலாம் என்று. ஆனால் இவர்களுக்கு கிடைப்பதற்கு 2 வருஷம் எடுத்திருக்குது. இவங்க ஒண்ணுமே புரியல. திருப்பி என்னடான்னு பார்த்தா அது அங்கிருந்து இன்னொரு தேசத்துக்கு போன கப்பல் வழியாக அதை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கப்பல் போய் அந்த ஊருக்கு போய் அந்த தேசத்துக்கு போய் சேரவே இல்லை. என்ன ஆனதுன்னு தெரியல. அது மூழ்கி விட்டுக்குவான். மூழ்கி விட்டு போனதுனால அதில் உள்ளவங்க எல்லாம் என்ன ஆனதே முடிவு தெரியலனா இந்த ஒரு கடிதம் இருந்த அந்த பேக் மட்டும் மதந்து கரெக்டா இவங்க இருக்கிற அந்த கடற்கரைக்கு வந்து அது ஒரு பையனுடைய கையில கிடைச்சி தாமஸ் என்கிற மிஷினரி கையில கிடைக்குன்னா பாருங்க, இதுதான் ஆராய்ந்து முடியாதது. அதை பார்த்தவங்க பிரமித்து போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. கணவன் மனைவி உடனே புறப்பட்டு அந்த 200 மைல் அப்பால் இருந்து அந்த தீவுக்கு போய் அங்க ஆண்டோட அன்பை சொன்னாங்களாம். எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஆண்டவர் செய்ய நினைச்சாருன்னா நம்ம ஒரு டைம் பிக்ஸ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. எங்க போனாலும், எப்படி போனாலும், எது நடந்தாலும் நமக்குண்டு வைத்ததை நம்ம கையில வந்து கிடைக்க முடியாது செய்வாரு. ஒரு நாளைக்கு நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இப்ப எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கென்று வைத்த திட்டம் பெருசு. நம்மளமாக செய்யக்கூடியதை நிச்சயமாகவே செய்வார். நமக்கு வர வேண்டியதை இயற்கையோ மற்ற காரியங்களோ மனிதர்களை தடுத்தாலும் அதை தாண்டி அவர் குறித்த காலத்திலே அதை பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியத்தை கொடுப்பார். அதான் வேதம் சொல்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற நம்முடைய தேவன். கரத்துல முழுவதுமா கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான காரியங்களை நீங்க வித்தியாசமா செய்கிறவருங்கப்பா. எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய பாதைகள் எல்லாம் குறுகினதப்பா. குறுகிய மனப்பான்மையோட தான் நாங்க பார்ப்போனா, நீங்க பியாண்ட் தட், அதையும் தாண்டி எல்கையை தாண்டி காலத்திற்கு அப்பாற்பட்டதை காண்பிப்பதோடு மட்டுமல்ல, முன்பாகவே நீர் செய்து நடத்துகிறவரை பாதரக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்பிக்கை இழந்து போய் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, எவ்வளவு நாள் இனி எடுக்கும், ஒரு பதிலும் வரலையே, ஒரு முடிவும் எடுக்க முடியலையே, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, எனக்கு ஒரு மாற்றம் வரலையா, அல்ல பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே, ஒரு முடிவு எடுக்க முடியாம தவிக்கிற பிள்ளைகளை இந்த நாட்கள்ல கண்ணோக்கி பார்த்து ஒருவேளை பொறுமை இழந்திருக்கலாம், வேற என்ன செய்யுதுன்னு சொல்லி தத்தளித்துட்டு இருக்கலாம். எனக்கு நேர்வழியில நடத்துங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும்.
செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதங்க. ஆண்டவர் நமக்கென்று வைத்ததை நம்ம தேடி வரோம். காரணம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிறவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளைய தினம் சந்திப்போம்.